அஷ்டாவக்ர கீதை முதல் அத்தியாயம். அடுத்த பாடல். தன்னை முக்தனெனக் கருதுவோன் முக்தனே, பத்தனெனக் கருதுவோன் பத்தனே, மதி எதுவோ கதி அதுவே என்னும் இப்பழமொழி இங்கே உண்மையாம். ஆத்மா சாட்சி விபு பூரணம் ஒன்று, விடுதலை வடிவு, தொழிலற்றது, பற்றற்றது, அபாவற்றது, அமைதிமயம், மாயையால் சம்சாரி போலாகும். சிதாபாச ஜீவனே நான் என்னும் மயல் ஒழிந்து, வெளியும் உள்ளுமாம் பாவனை அகன்று, இரண்டற்ற நிశ్చல போதமாம் தன்னையே கருது. தேகாபிமானக் கயிற்றால் வெகு காலம் கட்டுற்றனை, மைந்தா அறிவே நான் என்னும் ஞான வாளால் அதை வெட்டி சுகமே வாழ். தன்னை முக்தனெனக் கருதுவோன் முக்தனே, பத்தனெனக் கருதுவோன் பத்தனே, மதி எதுவோ கதி அதுவே. இங்க குருவாகிய அஷ்டாவக்ரர் சிஷ்யனான ஜனக மகாராஜாவுக்கு உபதேசம் செய்கிறார். எப்பவுமே பிரம்மமும் இருந்துகிட்டு இருக்கு, இந்த மாயையால தோன்றக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இருந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு இடத்திலும் நமக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்கு. நாம ரூபம் இருக்கு, அதற்கு ஆதார பொருளான பிரம்மமும் இருக்கிறது. தன்னை முக்தனென கருதுவோன் முக்தனே, பத்தனென கருதுவோன் பத்தனே. இந்த இரண்டில் நாம எது கூட அடையாளப்படுத்துறோம்? நான் யார்? பிரம்மத்து கூட ஆத்மா கூட நம்மை அடையாளப்படுத்துறோமா? அல்லது நாம ரூபமாகிய இந்த உடல் மனம் அகங்காரம் ஸ்தூலம் சூட்ச்ம உடல் கூட அடையாளப்படுத்துறோமா அப்படிங்கிறது, அதில் தான் நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்க போகிறது என்ன அப்படின்னா, ஆத்மா கூட நாம் அடையாளப்படுத்துகிறோமா? உடல் மனம் அகங்காரம் நான் அப்படின்னு அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறோமா? உடல் மனம் அகங்காரத்து கூட அடையாளப்படுத்துகிறோம்னா அதனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நம்மளுடைய அனுபவமாக இருக்கும். உடல் அப்படிங்கிறது குறையோடு இருக்கும், மனம் எப்பவுமே குறையோடு இருக்கக்கூடியது, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அகங்காரம் எப்பவுமே குறையோட மாறிக்கொண்டே இருக்கும், அதை எப்பவுமே நாம் பெர்ஃபெக்ட் ஆக்கவே முடியாது. அதை நாம் பந்தத்திலிருந்து விடுவிக்கவே முடியாது. உடலையோ மனசையோ அகங்காரத்தையோ. இந்த நாமரூபமானது எப்பவுமே இன்னொரு நாமரூபத்து கூட பந்திக்கப்பட்டுத்தான் இருக்கும். அதை நாம் விடுதலை செய்யவே முடியாது. அதுதான் அதனுடைய குவாலிட்டிஸ், பை டிஃபால்ட் குவாலிட்டி. உடல் மனம் அகங்காரம் பந்தப்பட்டு தான் இருக்கும், இன்னொரு நாமரூபத்து கூட பந்தப்பட்டு தான் இருக்கும். ஆத்மாவினுடைய பேசிக் குவாலிட்டி என்னது? அது எப்பவுமே விடுபட்டுறது, பந்தமே அதுக்கு கிடையாது. அது அமைதிமயமானது, அது சாட்சிமயமானது. அப்போ இங்கே எப்பவுமே இரண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஆத்மா பிரம்மம் எசன்ஸ், அதில் தெரியக்கூடிய இந்த உடல் மனம் அகங்காரம். இப்போ நாம் எது கூட நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அனுபவமாக இருக்கும். உடல் மனம் அகங்காரத்து கூட அடையாளப்படுத்தினா நாம் பந்தத்தில் இருப்பது போன்று தோன்றும். வெளியில் ஏதேதோ நடந்தால் நமக்குள்ளே ஏதேதோ மாற்றம் வருகிறது, சுகமும் துக்கமும் வருகிறது. வெளியில் இருக்கக்கூடிய பொருள் என்னை ஆட்டுவிக்கிறது, நான் வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள் கூட பந்தப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவமாக இருக்கும். அதுவே ஆத்மா பிரம்மத்து கூட நம்மளை அடையாளப்படுத்தி நிதித்தியாசனத்தில் ஞான நிஷ்டையில் நாம் இருந்தோம், சரியான அடையாளத்தில், நம்மளுடைய எசன்ஸ் அடையாளத்தில், உண்மையான அடையாளத்தில், இயல்பான அடையாளத்தில் நிலை பெற்று இருந்தால் நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? ஞானிகளினுடைய அனுபவம் எப்படி இருக்கு? நான் முக்தன், எனக்கு பற்று கிடையாது, எனக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, வெளியில் இருக்கக்கூடிய எந்த பொருள்களும் என்னை பாதிக்கிறதில்லை. உண்மையில் வெளியில் என்னை தாண்டி வெளியில் ஒரு பொருளே கிடையாது, உள்ளும் புறமும் அகன்று. ஆத்மா நான் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்த்தா உள் வெளி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது உடல் நான் அப்படிங்கிறது பார்த்தா தான் எனக்குள்ள கவலை இருக்குது, அது இருக்குது, மனம் இருக்குது, எனக்கு வெளியில் உலகம் இருக்குது. உள்ளும் வெளியும் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு பாடி. ஆத்மாவிலிருந்து பார்த்தா ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால
எதனாலையும் நான் பாதிக்கப்படுறதில்லை. ஏன்னா என்னை தவிர வேறு ஒரு பொருளே கிடையாது. ஆத்மாவானது சாட்சி, விபு, பூரணம், ஒன்று, விடுதலை வடிவு, தொழிலற்றது, பற்றற்றது, அவாவற்றது, அமைதிமயம், மாயையால் சம்சாரி போலாகும். ஆத்மாவனுடைய ஒரிஜினல் குவாலிட்டிஸ், நம்மளுடைய எசென்ஷியல் நேச்சர், அது பற்றற்றது, தொழிலற்றது. அது எதுவுமே பண்ணுறதில்லை. கர்த்தா அது கிடையாது, போக்தா அது கிடையாது. அது எதையும் அனுபவிக்கிறதும் இல்லை, எதையும் பண்ணுறதும் இல்லை. அதுதான் அதனுடைய நம்மளுடைய எசென்ஷியல் நேச்சருடைய உண்மையான குவாலிட்டியே முக்தி நிலை. அது அமைதி மயம். அது எப்பவுமே சாந்தியோட தான் இருக்குது. மாயையால் சம்சாரி போலாகும். மாய சக்தியினால அது குறையுள்ள ஒரு ஜீவன் போல தெரிகிறது. உண்மையில் விடுதலை வடிவாக இருக்கக்கூடிய ஆத்மா மாய சக்தியினால பற்று பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் போல தெரிகிறது. சிதாபாச ஜீவனே நான் என்னும் மயல் ஒழிந்து வெளியும் உள்ளுமாம் பாவனை அகன்று இரண்டற்ற நிശ്ചல போதமாம் தன்னையே கருது. தேகாபிமான கயிற்றால் வெகுகாலம் கட்டுற்றனை மைந்தா அறிவே நான் என்னும் ஞான வாளால் அதை வெட்டிச் சுகமே வாழ். பந்தம் எதனால நமக்கு வந்தது? பந்தப்பட்டது போல ஒரு அனுபவம் நமக்கு இருக்குதே. இந்த உலக விஷயங்கள்னால நாம் பாதிக்கப்படுறோமே, அது எதனால் வந்தது? தேகாபிமான கயிற்றால் வெகு காலம் கற்றுற்றனை. இந்த அபிமானம் அடையாளம். இந்த அடையாளம், அபிமானம், பாவனை தான் நம்மளை பந்தப்பட்டது போல ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. நமக்கு பந்தப்பட்டது போல ஒரு அனுபவத்தை கொடுப்பது தேகாபிமானம். இந்த உடல் நான் அப்படிங்கிற பாவனை அடையாளம். இப்போ இதிலிருந்து நான் எப்படி விடுபடுறது? ஞான வாளால். ஞானம் அப்படின்னா என்னது? நான் ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிற அறிவு, சச்சிதானந்த ஸ்வரூபம். இந்த அறிவே நான் என்னும் ஞான வாளால் அதை வெட்டி சுகமே வாழ். தேகாபிமான கயிற்றை வெட்டி சுகமாக வாழ். இப்போ இந்த நடிகர்கள் எல்லாம் ஒரு கதாபாத்திரத்தை, சீரியஸான கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும்போது பாவனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டராகவே மாறி வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த கேரக்டரினுடைய பர்சனாலிட்டி, கேரக்டரைசேஷன், பாவனை, நடை, உடை, பாவனை எல்லாம் கற்றுக்கிட்டு அது மாதிரி தன்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஹேர் ஸ்டைலு, உடல் எடை, எப்படி அவங்க நடப்பாங்க, எப்படி பேசுவாங்க, குரல் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு படத்தில் அந்த கேரக்டராகவே தன்னை பாவிச்சு நடிப்பாங்க. ரொம்ப நாள் ஷூட்டிங் போயிருச்சு, 1 வருஷம் 1.5 வருஷம் ஷூட்டிங் நடந்துச்சு, ரொம்ப இன்வால்வ் ஆகி நடித்தாங்க, ரொம்ப சீரியஸான கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டராகவே சில டைம் மாறிடுவாங்க. தன்னுடைய ஒரிஜினல் ஆக்டரான, நடிகரான தன்னுடைய ஒரிஜினல் கேரக்டரு மாறி அந்த கேரக்டராகவே சில டைம் மாறிடுவாங்க. இப்போ படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வெக்கேஷன் போயிட்டு இந்த கேரக்டரை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகி நடித்தாங்கன்னா இந்த கேரக்டர்லேருந்து வெளியே வர்றதுக்கு, அது என்னுடைய ஒரிஜினல் குவாலிட்டியாக மாறிடக்கூடாது, கேரக்டராக மாறிடக்கூடாது, அதே மாதிரி நான் நடக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. படம் முடிஞ்சுது, கேரக்டர் முடிஞ்சுது, இனி அதனுடைய எந்த குவாலிட்டிஸும் எனக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு சில ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. மேக்கப்பை போடுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், மேக்கப்பை கழட்டுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். ஒரு 2 மாதம் வெக்கேஷனில் பிரேக் எடுத்துகிட்டு அதிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய ஒரிஜினல் தானாக ஒரு ஆக்டராக அந்த படத்தினுடைய அந்த கேரக்டருடைய எந்த சுவடும் இல்லாத திருப்பி அவங்க பழைய நிலைக்கு வருவாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஏதோ ஒரு ப்ராக்டிஸை பண்ணுவாங்க. அந்த மாதிரி முக்தி நிலையில் எப்பவுமே பற்றற்று, தொழிலற்று, பூரணமாக சாந்திமயமாக இருக்கக்கூடிய ஆத்மாவான நாம இந்த உடல், மனம், அகங்காரம், குறையுள்ள உடல், மனம், அகங்காரம், பந்தப்பட்ட உடல், மனம், அகங்காரம், நான் அப்படிங்கிற இந்த கேரக்டரை ஏற்று பல ஜென்மமாக நாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாவனை தான் நமக்கு பந்த அனுபவத்தை கொடுக்கிறது. இந்த பாவனையை நாம் ஞான கயிற்றால் வெட்டணும். எப்படி ஆக்டர் அந்த பாவனை பண்ணுற அந்த கேரக்டராக தன்னை பாவனை பண்ணுறாரு, அதுக்கப்புறம் நான் இந்த கேரக்டர் இல்லை, நான் ஒரு ஆக்டர், படம் முடிஞ்சது, இனிமேல் நான் இந்த கேரக்டராக இருக்க தேவையில்லைன்னு இந்த ஞான வாள்
தன்னுடைய ஒரிஜினல் நேச்சருக்கு திரும்புகிறார். அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படுது. இப்போ என்டையர் ஆன்மீகமும் இந்த மேக்கப்பை கலைக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ். மேலும் மேலும் மேக்கப்பை போட்டுக்கிட்டு அது நான் பாவனை பண்ணிக்கிட்டு விளையாடுறது, நடிக்கிறது, அது லௌகீகம். மேக்கப்பை கலைக்கிறது அது ஆன்மீகம். நம்ம அம்மா அப்பா, சமுதாயம், ஸ்கூலில் சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ், யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட், இது எல்லாமே நமக்கு மேலே மேக்கப்பை போடக்கூடிய ப்ராசஸ். ஆத்மாவாகிய நம்ம மேலே அடையாளங்களை கொடுக்கக்கூடிய சமுதாயம் நமக்கு ஒரு பேர் வைக்குது, ஒரு அடையாளத்தை கொடுக்குது, பல அடையாளங்களாக நம்மளை பார்க்குது, ஒரு அடையாளமாக நம்மளை பிஹேவ் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, நீ இதுதான், நீ அதுதான். காலேஜில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஒரு ஆஃபீஸில் சர்டிஃபிகேட், எல்லாமே நமக்கு அடையாளங்களை கொடுக்கிறது. இதெல்லாமே ஆத்மாவுக்கு மேலே மேக்கப்பை போடக்கூடிய ஒரு ப்ராசஸ். சத்சங்கமானது, குருவானவர், சாஸ்திரம், வேதாந்தம், ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே இந்த போட்ட மேக்கப்பை கலைக்கக்கூடிய ப்ராசஸ். திரும்பவும் நான் ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிற இந்த ஒரிஜினல் நேச்சருக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராசஸ். தேகாபிமான கயிற்றை ஞான வாளால் வெட்டி சுகமாக வாழ். அடுத்த பாடல். பற்றற்று பணியற்று மாசற்ற சுயம் பிரகாசமே நீ, மற்றும் சமாதி பழகுகிறாயே அதுவே நின் பந்தம். பற்றற்று பணியற்று மாசற்ற சுயம் பிரகாசனே நீ, மற்றும் சமாதி பழகுகிறாயே அதுவே நின் பந்தம். ஏற்கனவே நாம பற்றற்று பணியற்று. இப்போ ஜனக மகாராஜா கேட்குறாரு, எனக்கு பற்று இருக்குது, இதிலிருந்து முக்தி அடைவது எப்படி? பணியற்று, எனக்கு ஏகப்பட்ட பணி இருக்குது, இதனால் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நடக்கக்கூடிய விஷயங்கள்னால் நான் பாதிக்கப்படுகிறேன், துக்கமயமாக இருக்குது, துயரமயமாக இருக்குது, இதிலிருந்து எனக்கு முக்தி வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கேட்குறார் குருவிடம். அதுக்கு குருவானவர் என்ன சொல்கிறாரு? பற்றற்று பணியற்று மாசற்ற சுயம் பிரகாசனே நீ. ஏற்கனவே நீ ஆத்மாவாகிய நீ, பிரம்மமாகிய நீ பற்றற்று பணியற்று. உனக்கு எந்த பணியும் கிடையாது, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, உனக்கு எந்த பந்தமும் கிடையாது, எந்த மாசும் கிடையாது, குறையே இல்லை, பூரணமாக இருக்கக்கூடிய நீ. ஏற்கனவே நீ அப்படித்தான் இருக்கிற. நான் உன்னை அப்படித்தான் பார்க்கிறேன். நான் பற்றற்றவனாக பணியற்றவனாக மாசற்ற பிரம்மமாக இருக்கிறேன். குருவான நான் உன்னையும் நான் அப்படித்தான் பார்க்குறேன். எனக்கு நீ அப்படித்தான் தெரிகிறாய். பிரம்மமாக, ஆத்மாவாக, மாசற்ற பூரணமாக, விடுதலை வடிவாக எனக்கு நீ அப்படித்தான் தெரிகிற. உனக்கு நீ பந்தப்பட்டவனாக, பாதிக்கப்படக்கூடியவனாக, குறை உள்ளவனாக உன்னுடைய இருப்பது உன்னுடைய அனுபவம். என்னுடைய பார்வை உன்னை பார்க்கும்போது நான் பூரணமாகத்தான் நீ இருக்கிறாய் அப்படின்னு நான் சொல்கிறேன். பற்றற்று பணியற்று மாசற்ற சுயம் பிரகாசனே நீ, அப்படி தான் நீ இருக்கிற. மற்றும் சமாதி பழகுகிறாயே, அப்படி இருந்துக்கிட்டு சமாதி பழகுகிறாயே, பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாயே. ஏற்கனவே நீ பூரணமாக இருந்துக்கிட்டு, பற்றற்றவனாக இருந்துக்கிட்டு, பணியற்றவனாக இருந்துக்கிட்டு, அதுவாக ஆகிறதுக்கு பழகி கொண்டிருக்கிறாயே, அதுவே நின் பந்தம். நீ பழக தேவையில்லை, ஏற்கனவே நீ அப்படித்தான் இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். செயல் செய்யறவன்லாம் யாரு அப்படின்னா ஜீவன். நாம ரூபம்தான் மூவ்மெண்ட்னால தெரியக்கூடியது. அது எப்பவுமே எதையாவது பண்ணிக்கிட்டே இருந்தா தான் அது உயிரோடு இருக்கும். ஆத்மாவாக இருப்பதற்கு நாம் எதுவும் செய்ய தேவையில்லை. நாம் ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறோம். செய்யறது எல்லாமே உடல், மனம், அகங்காரம்தான் செய்து கொண்டிருக்குது. அது ஃபஸ்ட்டு உலக பொருட்களை நோக்கி ஓடிச்சு. லௌகீகன் உடல், மனம், அகங்காரமாக இருந்துக்கிட்டு உலக பொருட்களை நோக்கி ஓடுனா சம்சாரி. ஆத்மாவை நோக்கி ஓடுனா அது ஆன்மீகவாதி. லௌகீகவாதி, ஆன்மீகவாதி. ஆனால் ஓடுறவன் அதே ஜீவன். ஆத்மா ஓட தேவையில்லை, எதையும் நோக்கியும் ஓட தேவையில்லை. அது எப்பவுமே நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கு. ஓடுறது எல்லாமே, செய்யறது எல்லாமே, பழகுவது எல்லாமே ஜீவன் தான். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமலஹாசன்
16 வயதினில் சப்பானி அப்படிங்கிற கேரக்டராக நடிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ சப்பானி கமலஹாசனாக ஆகுவதற்கு பழகி கொண்டிருக்கிறார். சப்பானி கமலஹாசனை தேடிக்கொண்டிருக்கிறார். சப்பானிங்கிற இல்லாத ஒரு கேரக்டர் கமலஹாசனுடைய பாவனையினால, கற்பனையினால, நடிப்புனால தெரியக்கூடிய சப்பானிங்கிற கேரக்டர். அந்த கேரக்டர் சப்பானி கமலஹாசனை தேட முடியுமா? சப்பானி கமலஹாசனாக ஆகுவதற்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். 10 வருஷமா சப்பானி கமலஹாசனாக எப்படி ஆகிறது அப்படின்னு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். கமலஹாசனை தேடிக்கிட்டு இருக்கார். எங்கே தேடி கண்டுபிடிப்பார் சப்பானி? இல்லாத சப்பானி என்ன பண்ணி இருக்கக்கூடிய கமலஹாசனை கண்டுபிடிப்பார். இப்போ இல்லாத ஜீவன், உடல் மனம் அகங்காரங்கிறது தெரியக்கூடியது, ஆத்மாதான் இருக்கக்கூடியது. இந்த இல்லாத ஜீவன் இருக்கக்கூடிய ஆத்மாவை என்ன பயிற்சி செய்து கண்டுபிடிப்பான்? சப்பானி இருக்கிறான் அப்படின்னாலே அங்கே கமலஹாசன் இருக்கிறார். கமலஹாசன் நடிக்கிறதுனால தான் சப்பானிங்கிறவனே தெரிகிறான், அந்த கேரக்டரே தெரியுது. இப்போ அந்த கேரக்டர் பயிற்சி செய்து, சப்பானி பயிற்சி செய்து கமலஹாசனை அடைய வேண்டுமா? நான் தேவையில்லை, ஏற்கனவே கமலஹாசன் தான் இருக்கிறார். அந்த மாதிரி ஜீவனான நான் பயிற்சி செய்து ஆத்மாவை அடைய வேண்டுமா? ஜீவன் இருக்கிறான் அப்படின்னாலே, சப்பானி இருக்கிறான் அப்படின்னாலே கமலஹாசன் பேக்ரவுண்டில் இருந்துகிட்டு தான் இருக்கார். கதையினால, கதை களத்தினால, பரட்டையினால, மயில்னால பாதிக்கப்படாமல் கமலஹாசன் பற்றற்று. கதையினால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா சப்பானி. கதை களத்தினால பாதிக்கப்படுறது யார்? சப்பானி. கதையில் அடி கொடுக்கறதும் அடி வாங்கிறதும் யார்? சப்பானி. கமலஹாசன் பேக்ரவுண்டில் இருக்கார், அவர் பற்றற்று இருக்கிறார், கதையினால் பாதிக்கப்படாமல் இருக்கார். என்ன நடந்தாலும் கதையினால் பாதிக்கப்படாமல் இருப்பவர் கமலஹாசன் பணியற்று இருக்கிறார். பரட்டையை அறைந்தது யார் அப்படின்னா கமலஹாசன் கிடையாது, அவர் எந்த பணியும் செய்யலை. அறைந்தது சப்பானி. சப்பானி இருக்கிறான் அப்படின்னாலே கமலஹாசன் இருக்கிறார். தேட தேவையில்லை, ரிலாக்ஸாக இருந்தாலே, சப்பானியாக நடிக்காமல் இருந்தாலே, பாவனை செய்யாமல் இருந்தாலே கமலஹாசன் கமலஹாசனாக இருக்கலாம். எதுவும் செய்யாமல் ரிலாக்ஸ்டாக இருந்தாலே. அதனால தான் சும்மா இரு, சொல்லற. சும்மா இருந்தாலே நாம் ஆத்மா பிரம்மமாக தான் இருக்கிறோம். தினசரி ஆழ்நிலை தூக்கத்தில் நாம் அதை அனுபவிக்கிறோம். சும்மா இருக்கும்போது ஆத்மா தான் இருக்கிறோம். எந்த ப்ராக்டிஸும் பண்ணி நம்ம ஆத்மாவை அனுபவிக்கல. ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது, சும்மா இருக்கும்போது, பாவனை செய்யாமல் இருக்கும்போது, அடையாளப்படுத்தாமல் இருக்கும்போது, நடிக்காமல் இருக்கும் பொழுது, பாவனை செய்யாமல் இருக்கும் பொழுது நாம் ஆத்மாவாக பிரம்மமாக பூரணமாக தான் இருக்கிறோம். இப்போ சமாதி பழகுகிறாயே, இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். ஏற்கனவே நீ முக்தனாகத்தான் இருக்கிறாய். நீ முக்தி அடைவதற்கு ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஜீவனாகிய நீ ஃபஸ்ட்டு உலகப் பொருள்களை அடைகிறதுக்கு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போ ஆன்மீக கோல் எதை அடையணும், ஆன்மீகத்தில் நான் அதை அடையணும், இதை அடையணும்னு அதே ஜீவன் வேஷத்தை மட்டும் மாட்டிக்கிட்டு இன்னமும் பணி செய்து கொண்டிருக்கிறான். நீ ஜீவனாக உன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ என்ன செஞ்சாலும், என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் முக்திங்கிறது உன்னுடைய அனுபவமாக ஆகவே முடியாது. ராஜா மாதிரி உடைகளை அணிந்து கொண்டு இந்த லௌகீக வாழ்க்கையை வாழ்ந்தாலும், சன்னியாசி மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டு நான் இப்போ பந்தத்தில் இருக்கிறேன், நான் முக்தி அடைய போகிறேன், நீ எதாவது ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதே ஜீவன் தான். வேஷத்தை மட்டும் மாற்றிக்கிட்டு, செயலை மட்டும் மாற்றிக்கிட்டு இன்னும் அவன் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறான். இன்னமும் நீ உன்னை குறையுள்ளவனாக ஜீவனாகத்தான் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அப்படி அடையாளப்படுத்திட்டு நீ என்ன பழகினாலும் கமலஹாசனை, இந்த சப்பானிங்கிறவன் என்ன பழகினாலும் கமலஹாசனை அடைய முடியாது. சப்பானிங்கிறவனே இல்லாத ஒருத்தன். அவன் இருக்கிற வரைக்கும் கமலஹாசன் அனுபவத்துக்கு வரமாட்டார். கமலஹாசன் அனுபவத்துக்கு வரும்போது சப்பானிங்கிற ஒருத்தனே இல்லாத ஒருத்தன். பந்தப்பட்டவன் எவனோ அவனே இல்லாத ஒருவன் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இப்போ ஜீவனாக இருந்து கொண்டு, ஜீவன் நான், குறையுள்ளவன் நான்கிற இடத்துல இருந்துக்கிட்டு என்ன பயிற்சி செய்தாலும் முக்திங்கிற அனுபவம்
சாந்தி, இந்த ஆத்மாவினுடைய குவாலிட்டிஸ் எதுவுமே நம்மளுடைய அனுபவத்துக்கு வராது. ஆத்ம அனுபவம், ஞான நிஷ்டை நமக்கு அனுபவமாக வரும் பொழுது இந்த பிராக்டிஸ் பண்ண ஜீவனே அவன் உண்மை அல்ல, பந்தப்பட்ட ஜீவனே அப்படி ஒருத்தனே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி உபதேசங்கள் எல்லாம், டைரக்டான உபதேசங்கள் எல்லாம் கடைசியான ஒரு ஜீவன் கேட்கக்கூடிய கடைசியான ஒரு உபதேசமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த உபதேசத்தை கேட்கறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மற்ற எல்லா ஆன்மீக பயிற்சிகளும். இதுக்கு ஒரு ஓப்பன் மைண்டு, இதை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு திறமை, திறன், குவாலிட்டி, அதை வளர்த்துக்கிறதுக்கு தான் மற்ற எல்லா விதமான ஆன்மீக பயிற்சிகளும். ஆனால் இதுக்கப்புறம், இந்த உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறம் செய்யறதுக்கு எதுவும் கிடையாது. ஏற்கனவே நான் பற்றற்ற, பணியற்று, மாசற்ற சுயம் பிரகாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதோட எல்லா பயிற்சிகளுக்கும் முடிவு வந்துருச்சு. இனி நான் அதுவாக, ஆத்மாவாக நிலை பெற்று முக்தனாக, சாந்த சுரூபமாக, ஆனந்தமயமாக இருக்கிறது மட்டும்தான், சும்மா இருக்கிறது மட்டும்தான். ஆத்மாவாக, பிரம்மாவாக சும்மா இருக்கிறது மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. நிதித்தியாசனம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இனி பண்ணுறதுக்கு எதுவும் மிஞ்சி இருக்காது. இந்த உபதேசத்துக்கு அப்புறம், இந்த உபதேசத்தை கேட்டு ஒருவர் தெளிந்து கொண்டால் இனி பண்ணுறதுக்கு எதுவும் மிஞ்சி இருக்காது. ஏன்னா பண்ணுறவனே இவ்வளவு நாளாக யார் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அவனே உண்மை இல்லாதவன். உலகப் பொருட்களை நோக்கி ஓடிய ஜீவனும், ஆன்மீக ஒரு கோல், இதை நான் அடையணும், முக்தி அடையணும்னு ஓடிக்கொண்டிருந்த பயிற்சி செய்த ஜீவனும் ரெண்டும் ஒரே ஜீவன் தான். அவன் பொய்யானவன், அப்படி ஒருத்தன் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்படைப்பு அனைத்தும் உன்னால் வியாபிக்க பெற்றது, உன்னுள்ளே திகழ்வது தூய ஞான வடிவே நீ, அற்ப நினைப்பு உறாதே. இப்படைப்பு அனைத்தும் உன்னால் வியாபிக்க பெற்றது. இந்த பிரபஞ்சம் முழுதும் நீதான் இருக்கிற. எப்படி ஒரு சினிமா ஸ்க்ரீனில் என்னென்னமோ தெரியுது, என்ன இமேஜ் தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஸ்க்ரீன் தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமானது ஆத்மாவில் தெரியக்கூடியது. பிரபஞ்சமானது இந்த பிக்சர், நாமரூபம், ஆத்மாங்கிற ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது. எல்லா இமேஜுக்கு பின்னாடியும் இந்த ஆத்மா தான் இருக்குது. எல்லா நாமரூபத்துக்கு பின்னாடியும் ஆத்மா தான் இருக்குது. இப்படைப்பு அனைத்தும் உன்னால் வியாபிக்க பெற்றது. பிரபஞ்சம் ஃபுல்லாக நீ தான் இருக்கிற. ஆத்மாவாகிய, பிரம்மமாகிய உன்னால் வியாபிக்க பெற்றது. பிரபஞ்சமே உனக்குள்ள தான் தெரியுது. தூய வடிவே, தூய ஞான வடிவே நீ, அற்ப நினைப்பு உறாதே. ஒரு சின்ன 50 கிலோ 60 கிலோ 5 அடி 6 அடி இருக்கக்கூடிய உடம்பு மட்டும் நீன்னு ஜூமின் பண்ணிக்காது. ஒரு சின்ன ஜீவன் நானுன்னு உன்னை அடையாளப்படுத்தாமல் பிரபஞ்சமே உனக்குள்ளதான் திகழ்வது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு ஜூம் அவுட் ஸ்டேட்லேயே இருக்கணும். ஜூமின் பண்ணிக்காத. ஜீவனாக அடையாளப்படுத்தி கொள்ளாதே. சிவனாக ஆனந்தமயமாக இரு. எதனையும் எதிர்பாராது, சித்த விகாரமற்று, சுமையற்று, அகங்குளிர்ந்து, ஆழ்ந்த புத்தியுடன், குழம்பாது, ஞான வாசனை மாத்திரனாக இரு. எதனையும் எதிர்பாராது, ஆத்மா பிரம்மமாகிய உனக்கு இந்த பிரபஞ்சத்தில் என்ன தெரிஞ்சாலும் எந்த பாதிப்புமே கிடையாது. கமலஹாசனுக்கு சப்பானி, அந்த கதையில் சப்பானிக்கு என்ன நடந்தாலும் கமலஹாசனுக்கு பாதிப்பே கிடையாது. அதனால் எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நாளைக்கு ஷூட்டிங்கில் போய் சப்பானிக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு கமலஹாசன் கவலைப்பட தேவையில்லை. எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை. காலையில் எந்திரிச்சு போய் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ, ஸ்கிரிப்ட் படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா அவர் கதைக்களத்தினால பாதிக்கப்படாதவராக இருக்கிறார். அதுபோல் எதையும் எதிர்பாராது இந்த பிரபஞ்சத்தில், வாழ்க்கையில், சம்சார வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு ஆத்மாவாகிய பிரம்மமாகிய நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எது நடந்தாலும் அது உன்னை பாதிக்காது. எப்போ ஒருவர் எது நடந்தாலும் என்னை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாரோ அப்போ தான் அவருக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க முடியும். உண்மையாலுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். வாழ்க்கையில் ஃப்யூச்சரை பற்றின பயம், கவலை இல்லாமல் இருக்கணும்னா எதனாலையும் பாதிக்கப்படாத ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஒரு ஜீவனாக இருந்து கொண்டு எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல்
எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணால், ப்ராக்டிஸ் பண்ணால் அது வெறும் நடிப்பு. அந்த மாதிரி இருக்கவே முடியாது. பாதிக்கப்படக்கூடிய உலக விஷயங்கள்னால பாதிக்கப்படக்கூடிய ஜீவனாக இருந்து கொண்டு அதுதான் நான் அடையாளப்படுத்திக்கிட்டு ஆசைப்படாமல் இருங்க, எதிர்பார்க்காம இருங்க, பயப்படாமல் இருங்கன்னு சும்மா வாயில் அட்வைஸ் பண்ணலாம், நடிச்சுக்கலாம். ஆனால் உண்மையில் நடுக்கம் இருக்கும், உள்ளுக்குள்ள பயம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஜீவனாக நான் இருக்கிறேன். என்னைக்கு நான் பாதிக்கப்படாத ஆத்மா பிரம்மமாக நான் நிலை பெற்றிருக்கிறேனோ அப்போ தான் எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னால் இருக்க முடியும். அகங்குளிர்ந்து ஆழ்ந்த புத்தியுடன் குழம்பாது ஞான வாசனை மாத்திரனாக இரு. ஞானத்திலேயே வாசம் செய்து கொண்டிரு. இந்த தூய ஆத்மா பிரம்மம் சச்சிதானந்த ஸ்வரூபம் இதிலேயே வாசனை செய்து அதுவாகவே நீ இருந்து கொண்டு இரு. கீழே இறங்காத. உடல் மனம் அகங்காரங்கிற இந்த பாவனை செய்யாத. இந்த கேரக்டராக தன்னை பாவனை செய்யாமல் சும்மாக தானா இருந்தாலே நீ முக்தன். அடுத்த பாடல். உருவுடையது எல்லாம் பொய்யென்றும் உருவமற்றதே மாறாததென்றும் உணர். இவ்வுண்மை உபதேசத்துடன் இனி உனக்கு பிறப்பில்லை. உருவுடையதெல்லாம் பொய்யென்றும், தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம், அதற்கு உருவம் கிடையாது. நாம ரூபத்துக்கு எசன்ஸாக இருக்கக்கூடியது ஆத்மா, அதுக்கு ஒரு உருவம் கிடையாது. அப்போ எது என்னுடைய உண்மையான அடையாளம் அப்படின்னா, எது உருவமற்றதோ, உருவம் இருக்கிறது எல்லாமே பொய். ஏன்னா அது தெரியக்கூடியது. எப்படி இந்த பொங்கல், ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் ஒரு பூஜை, கும்பாபிஷேகமெல்லாம் வச்சாங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக சீரியல் பல்பு போட்டிருப்பாங்க. பெரிய போர்டில் சின்ன சின்ன பல்பு இருக்கும். அதுக்கு மேலே இமேஜ் தெரியும். ஒரு மாரியம்மனுடைய இமேஜ், சிவனுடைய இமேஜ். ராமர் கோயிலில் இருந்தால் ராமரனுடைய இமேஜ், ராவணனுடைய இமேஜ், கிருஷ்ணருடைய இமேஜ் எல்லாம் அந்த சீரியல் பல்பு மேலே நமக்கு தெரியும். குழந்தைகள், ரொம்ப சின்ன குழந்தை, 2.5 வயசு 3 வயசு குழந்தை, அந்த இமேஜை பார்த்துட்டு ஒரு குதிரை மாதிரி, யானை மாதிரி இமேஜ் இருந்ததுன்னா உண்மையாலுமே அங்கே ஒரு குதிரை நிற்கிது, உண்மையாலுமே அங்கே ஒரு யானை இருக்குதுன்னு நினச்சிக்கும், பாவனை பண்ணிக்கும். ஆனால் பெரியவங்களுக்கு தெரியும் அது வெறும் பல்பு தான். பல்பில் இமேஜ் தெரியுது. இப்போ அது என்ன ஃபார்ம் தெரிஞ்சாலும் அந்த ஃபார்ம் உண்மை அல்ல, இமேஜ் உண்மை அல்ல, பல்பு தான் உண்மை. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இமேஜ், என்ன இமேஜ் தெரிஞ்சாலும் அந்த இமேஜ் உண்மை இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்க்ரீனு தான் உண்மை. இந்த பல்பில் கரண்ட்டு போகிறதுனால, ஒரு ஆக்டிவிட்டியினால் தெரியக்கூடியது அந்த இமேஜ். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட்டு போயிடுச்சுன்னா அந்த பல்பில், போர்டில் பல்பு இருக்கும், ஆனால் இமேஜ் தெரியாது. ஆக்டிவிட்டியினால் தெரியக்கூடியது இமேஜ். ஆக்டிவிட்டி போயிடுச்சுன்னா இமேஜ் காணாமல் போயிடும். ஆனால் பல்பு ஆக்டிவிட்டி தெரியும் போதும், குதிரை மாதிரி ஒரு இமேஜ் தெரியும் போதும் பல்பு இருந்துச்சு. இப்போ கரண்ட்டு போய் குதிரை தெரியல, ஆனாலும் பல்பு இருக்குது. இமேஜ் தெரியும் போதும் தெரியாத போதும் எது இருக்குதோ அதுதான் உண்மை. இருக்கிறது உண்மையில் பல்பு தான். அங்கே குதிரையும் இல்லை, ராமரும் இல்லை, மாரியம்மனும் இல்லை, கிருஷ்ணரும் கிடையாது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் தெரியும் போதும் தெரியாத போதும் எது பேக்ரவுண்டில் இருந்து கொண்டே இருக்குதோ அதுக்கு ஒரு உருவம் இல்லை. ஆனால் எல்லா ரூபமும் அது மேலே தெரிகிறது. ஆக்டிவிட்டியினால், சக்தி விசேஷத்தினால, மாய சக்தியினால் தெரியுது. அதனால தான் எல்லாமே ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்குது. நாம ரூபமானது மூவ்மெண்ட்டுனால தெரியக்கூடியது. நடராஜரினுடைய, சிவனினுடைய நடனத்தினால, மூவ்மெண்ட்டுனால தெரியக்கூடியது பிரபஞ்சம். பல்பில் போக கரண்ட்டுனால தெரியக்கூடியது அந்த குதிரை, அந்த இமேஜ், அந்த யானை. சிவனினுடைய நடனத்தினால, மூமெண்ட், சக்தி விசேஷத்தினால தெரியக்கூடியது இந்த பிரபஞ்சம். அதனால தான் எல்லா நாமரூபத்தும் ஒரு மூமெண்ட் இருக்குது. ஒரு மலை எடுத்துக்கிட்டாலும் அது கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டு இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகள்லையும், ஒவ்வொரு பாறையிலையும் ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கு. அவன் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே. மூமெண்ட்டை நிறுத்திட்டோம், சக்தி ஒடுங்கிருச்சுன்னா பிரபஞ்சம் பிரளயமாயிரும், ஒன்றும் தெரியாது. மூமெண்ட்டுனால தெரியுது. மூமெண்ட்டை நிறுத்திட்டா தெரியாமல் போயிடும். ஆனால்
இந்த எசன்ஸாகிய ஆத்மாவாகிய பிரம்மம் அது எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறது. அது தெரியக்கூடியதல்ல, அது இருப்பது. சீரியல் பல்பு இருப்பது. அதுக்கு மேலே தெரியக்கூடியது குதிரை, யானை. அது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ப்ரோக்ராமிங்கை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா, ஒயர் கனெக்ஷனை மாற்றிக்கிட்டே இருந்தால் வேறு இமேஜ் தெரியும். இந்த பிரபஞ்சத்தில் அது மாறிக்கிட்டே இருக்கும். நாமரூபங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். புதுசாக ஏதோ பிறக்கும், அப்புறம் இறந்துக்கிட்டு இருக்கும். அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையில் இருப்பது அது மாறாது. பல்பு மாறாமல் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இமேஜை எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஆத்மா மாறாமல் இருக்குது. அதுக்கு மேலே தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நாம் எப்படி வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம். இந்த மாறுகின்ற நாமரூபம் நீ அல்ல, மாறாத உருவமற்ற ஆத்மாவே நீ. அப்போ சரியான இருக்கிறது கூட அடையாளப்படுத்திக்கணும், தெரியறத கூட அடையாளப்படுத்தக்கூடாது. தெரியறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தெரியுது, இருக்கிறது தான் எப்பவும் பாதிக்கப்படாமல் இருக்குது. இப்போ சரியான ஞானம் நமக்கு வேண்டும். இருப்பதை பற்றியும் தெரிவதை பற்றியும் சரியான ஞானம் இருந்தால் நான் முக்தன், நான் பாதிக்கப்படாதவன். இந்த சீரியல் பல்பு அதுக்கு மேலே தெரியக்கூடிய குதிரையினாலேயோ யானையினாலேயோ பாதிக்கப்படாமல் இருக்கு. கமலஹாசன் அதுக்கு மேலே தெரியக்கூடிய சப்பானியினால், கமலஹாசனுடைய நடிப்புனால, ஆக்டிவிட்டியினால் தெரியக்கூடியவன் சப்பானி. ஆக்டிவிட்டியை நிறுத்திட்டா சப்பானி காணாமல் போயிடுவான். பிரம்மத்தில் சக்தி விசேஷம். அந்த ஆக்டிவிட்டியினால் தெரியக்கூடியது பிரபஞ்சம். ஆக்டிவிட்டி நிறுத்திட்டா பிரபஞ்சம் இல்லாமல் போயிடும். இப்போ நான் இந்த ஞானம் தெளிவாக இருந்தால் நான் ஆத்மா பிரம்மம் எப்பவுமே இருக்கக்கூடியவன், தெரிவதனால பாதிக்கப்படாமல் இருப்பவன் அப்படின்னு தெரிந்தால் இப்போவே நான் முக்தன். முக்திங்கிறது என்னுடைய அனுபவமாக இருக்கும் இந்த ஞானத்தினால. கண்ணாடியுள் வடிவத்தின் உள்ளும் புறமும் எவ்வாறு அதுவேயோ அவ்வாறே இந்த உடலுள்ளும் புறமும் பரமேசனே. குடத்தின் உள்ளும் வெளியும் எங்கும் நிறைந்த ஏக வானமே போல் சிருஷ்டி திரள் அனைத்தினும் இலகுவது நீக்கமிலா நிறைவாம் சாஸ்வத பிரம்மமே. கண்ணாடியுள் வடிவத்தின் உள்ளும் புறமும் எவ்வாறு அதுவேயோ அவ்வாறே இந்த உடல் உள்ளும் புறமும் பரமேசனே. கண்ணாடிக்கு முன்னாடி நாம் போய் நின்னோம்னா கண்ணாடிக்குள்ளே ஒரு இமேஜ் தெரியுது. அந்த இமேஜுக்கு உள்ள, கண்ணாடியில் தெரியக்கூடிய இமேஜுக்குள்ளே என்ன இருக்குது? இமேஜை தொடப்போனால் நாம் எதை தொடுவோம்? கண்ணாடியை தான் தொடுவோம். அந்த இமேஜுக்கு வெளியில் இருக்கிறது அதுவும் கண்ணாடி. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் என்ன நாமரூபம் தெரிந்தாலும் அதனுடைய எசன்ஸ், அதை தொடப்போனால் அதனுடைய ஆழமாக சென்று நாம் என்ன தான் இருக்குதுன்னு தொடப்போனால் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அங்கே கடைசியாக பிரம்மம் தான் இருக்குது. அந்த நாமரூபத்துக்கு வெளியிலையும் பிரம்மம் தான் இருக்குது. சப்பானியை நாம் தொடப்போனோம்னா கமலஹாசனை தான் தொடுவோம். அந்த சீரியல் பல்பு போர்டில் தெரியக்கூடிய குதிரையை தொடப்போனோம், குழந்தை நான் அந்த குதிரை மேலே ஏறி உட்காரணும், நான் சவாரி போகணும்னு சொன்னால் அது பல்பு மேலே தான் போய் உட்கார முடியும். அந்த குதிரையை நான் தொடணுன்னா பல்பை தான் தொடுவோம். அதில் தெரியக்கூடிய நாய் தெரியுது, அதை நான் கல்லெடுத்து அடிக்கணும் அப்படின்னா அது பல்பு மேலே தான் போய்ப்படும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாமரூபத்தையும் நாம் உண்மையிலேயே அதனுடைய எசன்ஸை தொடப்போனோம் அப்படின்னா, ஆராய்ச்சி செய்து போனோம் அப்படின்னா முடிவில் நாம் பிரம்மத்தில் தான் சென்று அடைவோம். இப்போ இங்கே தெரியக்கூடிய எல்லா நாமரூபத்துக்கும் உள்ளும் புறமும் இருப்பது பிரம்மமே. எப்படி பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸும் பானைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸும் ஒரே ஸ்பேஸ். நமக்கு உள்ளும் நமக்கு வெளியிலும், இந்த உடம்புக்கு உள்ளும் வெளியும் உடம்பாகவும் இருப்பது பிரம்மமே அப்படின்னு தெரிஞ்சால் இங்கே பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, கமலஹாசன் மட்டும்தான் இருக்கிறாரு, சீரியல் பல்பு மட்டும்தான் இருக்குது. அந்த சீரியல் பல்போ கமலஹாசனோ பிரம்மமோ அதுக்கு மேலே தெரியக்கூடியதுனால பாதிக்கப்படாமல் முக்தனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது, பூரணமாகத்தான் இருக்குது. சீரியல் பல்பு பூரணம், கமலஹாசன் பூரணம், ஆத்மா பூரணம். அதுக்கு மேலே தெரியறது அதில் குறை இருக்கலாம், ஆனால் அந்த குறைகளினால பாதிக்கப்படாமல் இருப்பது உடல், மனம், அகங்காரம், உலகம், அதிலெல்லாம் குறை இருக்கலாம், ஆனால் அந்த குறையினால் பாதிக்கப்படாமல் இருப்பது ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிறது நாம் தெளிவாக இங்கே குருவானவர் விளக்கி அருளுகிறார். இந்த ஞான வாளால் தேகாபிமான கயிற்றை அறுத்து நாம் முக்தி நிலையில் அமைதியாக ஆனந்தமாக நிலை பெற்று இருப்போமாக. மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.